இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோஹிணி, இத ரேவதி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா? ரோகிணி, ரோகிணி, அவரே போய் ஊட்டுட்டோம். நீங்க இருந்து உள்ள போயிடு. ஓகே? இல்ல, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்களே போய் ஊட்டி விட்டுருங்களேன். என் தங்கம் அசத்திரியே. நானா? ஆமாங்க, அப்ப உங்க பொண்டாட்டி தானே, நீங்க ஊட்டி விட்டா என்ன? நீ போயிரு. சூப்பர். என்ன சகல, இட்லி யாருக்கு? ரேவதிக்கு தானே? ஆமா. அப்புறம் ஏன்பா இங்க நிக்கிற? போய் கொடுக்க வேண்டியதானே? இங்க பார்ப்பா, இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்டாட்டிக்கு புருஷங்காரன் பணிவிட செய்யணும். நீ தான்ப்பா ஊட்டி விடணும். போப்பா போ. என்ன ஏன்பா பாத்துக்கிட்டு இருக்க? போய் ரேவதிய பார்த்து ஊட்டி விடுப்பா. போய் கவனிச்சுக்க. இப்போதான் புரியுது ஏன் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் உங்களோட வேலையா? என்ன சகல, இது எதுவுமே இந்த மயில் வாகனத்தோட வேலை இல்ல, எல்லாம் அந்த மயில் வாகனத்தோட வேலை. அவருதான் ரேவதி கையில அடிப்படை வச்சு வெளிநாட்டுக்கு போக விடாம தடுத்து இப்ப உன்னையும் ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இது எல்லாமே அந்த முருகனுடைய பிளான்பா, அந்த முருகனுடைய பிளான். அத நீ மதிக்கணும்பா. அதனால நீ இப்ப என்ன பண்ற? நீ போய் புருஷனா உன் டியூட்டியை செய், நான் போய் புருஷனா ஏன் டியூட்டியை செய்யற. பட்டா மயிலிறகே மயிலிறகே வருகிறாய். இந்தா சாப்பிடு. இரு, நானே விடுறேன். கொடு.